to Akshita's Creation. நான் உங்கள் சிந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெண்டைக்காய் ஃப்ரை. ஆயில் கம்மியா யூஸ் பண்ணிட்டு எப்படி நம்ம வெண்டைக்காயை மொறுமொறுன்னு கிறிஸ்பியா செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளஸ் அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. எங்களோட வீடியோஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இன் பிட்வீன்ல சொல்ற நிறைய டிப்ஸ் உங்களுக்கு தெரியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ ரொம்பவே சிம்பிளான வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள் செய்ய போகிறது ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காய் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னமும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு நம்ம ஆயில் வந்து ரொம்பவே கம்மியாக தான் ஊற்றுவோம். அந்த வெண்டைக்காயில் இருக்க பிசுபிசுப்பு தன்மையிலேயே நல்லா அது வெந்துடும் அந்த ஹீட்லேயே. ஸோ இதுக்கு நான் இன்னைக்கு வெண்டைக்காய் 1/2 kg எடுத்து இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். சில்லி பவுடர் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், 3 பூண்டு எடுத்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பூண்டு கூடவே ஒரு 2 துண்டு சின்ன சைஸில் இஞ்சி எடுத்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன். சால்ட் தேவையான அளவு, கடுகுளுந்து தாளிக்கு தேவையானது, கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம், பெருங்காயத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ரீஃபைண்ட் ஆயில் தாளிக்க தேவையானது. அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கடுகுளுந்து சேர்த்துக்கலாம். கடுகுளுந்து நல்லா பொரியட்டும். கடுகுளுந்து பொரிஞ்சதும் பெருங்காயத்தூள் 1 பின் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தட்டி வச்சிருக்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வதக்கிட்டு இப்போ நம்ம வச்சிருக்க வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். இந்த வெண்டைக்காய்க்கு நம்ம ஆயில் அதிகமாக சேர்த்த மாட்டோம். அந்த ஹீட்லேயே அது சூப்பராக பொரிஞ்சு நல்லா டேஸ்ட்டாக ஒரு கிறிஸ்பியான வெண்டைக்காய் ஃப்ரை நமக்கு கிடைக்கும். வச்சிருக்க சில்லி பவுடர் ப்ளஸ் மஞ்சத்தூள் 2 சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹையில் வச்சுக்கோங்க. அந்த ஹீட்லேயே அது நல்லா சுருள ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அது வதங்க வதங்க நல்லா லைட்டாக அந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி அப்பப்போ கிளறி விடுங்க. பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதில் அந்த பிசுபிசுப்பு தன்மையிலே நல்லா வதங்கும். இதில் நான் லைட்டாக இப்போ 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நல்லா வதங்கிட்டு இருக்கு. பாருங்கள், ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வெண்டைக்காய் நல்லா வதங்கிட்டு இருக்கு. நான் வந்து இப்போ நான்ஸ்டிக் பேனில் செஞ்சுட்ருக்கேன். ஸோ அதனால் அது அவ்வளோவா அடி பிடிக்காது. ஸோ நான் ஹையில் வச்சு தான் குக் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிங்கன்னா ஹையில் வச்சே பண்ணுங்கள், ஒன்றும் அடி பிடிக்காது. ஆனால் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டே இருங்க, நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் நல்லா கிடைக்கும். நீங்கள் சப்போஸ் நார்மல் வடை சட்டிலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அடி பிடிச்சிரும். ஸோ நீங்கள் பக்கத்துலேருந்து கேர்ஃபுல்லாக கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நம்ம இந்த வெண்டைக்காய்க்கு அடிஷ்னலாக எந்த ஒரு பவுடருமே சேர்த்துக்கல. கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை மைதா மாவு இல்லை அரிசி மாவோ எதுவுமே நம்ம சேர்த்துக்கல. ஒரு பிஞ்ச் கூட நம்ம எதுவுமே சேர்த்தாமையே வெறும் நார்மலாக வெறும் வெண்டைக்காயை வச்சு நம்ம நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுன்னு சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் செய்ய போகிறோம். வெண்டைக்காய் பொரியலே பிடிக்காதவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு சிலர் வந்து செய்ய தெரியாமல் வெண்டைக்காயை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வளவலன்னு செஞ்சுருவாங்க. அந்த மாதிரி இருந்தால் சுத்தமாக நல்லா இருக்காது. இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக கிடைக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வெண்டைக்காயை இறக்கிடலாம். சூப்பராக வறுத்தாச்சு. நல்லா மொறு மொறு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பார்க்குறதுக்கே. சாப்பிட்டும் பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான் அதை உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன். நம்மளோட சூப்பரான கிறிஸ்பியான வெண்டைக்காய் ஃப்ரை தயாராகிடுச்சு. பாருங்கள், கொட்டும் போதே மொறு மொறுன்னு சத்தம் கேட்குது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு, தயிர் சாதம், சாம்பார் சாதம் இந்த மாதிரி எதுக்கு வேணால் நீங்கள் காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் எங்களோட சேனல் பற்றி ஷேர் பண்ணுங்கள். எங்களோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த ரெசிபியை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.